தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை, உதகை மாரியம்மன் கோயில் விழா கோலாகலம், எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு சாகித்ய அகாடமி விருது உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் குதூகலம் அடைந்தனர். குன்னூர் அருகே அருவங்காடு, ஜெகத்தலா உள்ளிட்ட கிராமங்களில் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆலங்கட்டி மழை பெய்தது. குழந்தைகள் குவியலாக கிடந்த பனிக்கட்டுகளை எடுத்து விளையாடி மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் பெய்த ஆலங்கட்டி மழையால் பனிப்பிரதேசம் போல காட்சியளித்தது. கோவை மாவட்டம் சூழல் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் இதமான சூழல் உருவானது. குறிப்பாக சின்ன வேடம்பட்டி, சரவணம்பட்டி உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம் அடைந்தனர். அதேபோல திருப்பூர் மாவட்டத்தில் கனியூர், கடத்தூர், காரத்தொழுவு உள்ளிட்ட பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்தது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்ய 8 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் அதில் 5 நாட்கள் மட்டுமே மனு தாக்கல் செய்ய முடியும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் வரும் 30ஆம் தேதி முதல் ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வேட்புமனு தாக்கலுக்கு தந்த நாட்களில் 3 நாட்கள் விடுமுறை வருவதாக தெரிவித்தார். 31st 3 which is a holiday, 3rd 4 which is again a holiday, and 5th 4 which is a Sunday. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 1,26 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க சொல்லியிருக்கோம். காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை அரசியல் கட்சிகள் பரப்புரை மேற்கொள்ளலாம் என்றும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். உதகையில் மாரியம்மன் கோயில் நிகழ்ச்சியில் காந்தாரா திரைப்பட ஸ்டைலில் பஞ்சுருளி வேடமிட்ட கலைஞர்கள் நடனமாடி வந்த காட்சிகளே இவை. உதகை நகரின் மையப்பகுதியில் மாரியம்மன், காளியம்மன் கோயில் உள்ள நிலையில் சித்திரை திருவிழா தொடங்கியுள்ளது. பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கிய நிலையில் புலி வாகனத்தில் மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருத்தேர் வீதிகளில் வலம் வந்தபோது காந்தாரா திரைப்பட ஸ்டைலில் பஞ்சுருளி வேடமிட்ட கலைஞர்கள் நடனம் உள்ளிட்டவை நடைபெற்றன. தேரோட்டத்தில் ஏராளமான மக்கள் பங்கேற்று வழிபாடு மேற்கொண்டனர். ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இலக்கியத்திற்கு வழங்கப்படும் உயரிய விருதுகளில் ஒன்றாக சாகித்ய அகாடமி விருது கருதப்படுகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர் தமிழ்ச்செல்வனுக்கு தமிழ் சிறுகதையின் தடங்கள் என்ற புத்தகத்துக்காக சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. என்னுடைய கல்லூரிகள் நுழைஞ்ச உடனே நான் கவிதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். குடும்பமே இலக்கிய குடும்பம். அப்பாவும் எழுதுவாங்க, அப்பாவும் ஒரு 15 புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதனால் ஒரு இலக்கிய சூழல் எங்கள் வீட்டில் இருந்ததுனால அது இயல்பாக இந்த எழுத்தின் மீதான ஆர்வம் வந்துச்சு. எழுத்தாளர் தமிழ்ச்செல்வன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் கௌரவ தலைவராக உள்ளார். சாகித்ய அகாடமி விருது வென்றுள்ள தமிழ்ச்செல்வனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தாமதப்படுத்தினாலும் இறுதியில் சரியான கைகளில் சாகித்ய அகாடமி விருது சேர இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக கூறியுள்ளார். செல்வ பெருந்தகை, கமல்ஹாசன், பே. சண்முகம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் காட்டுப்புத்தூர் பகுதியில் கனநொடியில் நிகழ்ந்த கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். கடை ஒன்றின் முன்பாக 4 பேர் பேசிக் கொண்டிருந்த பொழுது சாலை வளைவில் வேகம் குறைந்த காரின் மீது பின்னால் அதிவேகமாக வந்த கார் பலமாக மோதியது. இந்த மோதலில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்தவர்கள் மீது மோதியதோடு கடைக்குள்ளும் புகுந்தது.
விபத்தில் படுகாயமடைந்த சுபாஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் ரமேஷ், கொடியரசு, ஈஸ்வரி உள்ளிட்ட 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே சீட் வழங்கப்படும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவரை இவரை பிடித்து சீட் வாங்கிவிடலாம் என நேரத்தையும் உழைப்பையும் யாரும் வீணடிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய மு க ஸ்டாலின், அரசியல் களத்தில் திமுகவின் கையே ஓங்கியிருப்பதாகவும் கூட்டணிக்குள் குழப்பம் விளைவிக்க நினைத்தவர்களின் சதியை முறியடித்துள்ளதாக கூறினார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதற்கான பணிகளில் எந்த வகையிலும் சிறு சறுக்கல் கூட வந்துவிடக் கூடாது என்றும் ஒவ்வொருவரும் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மேலும் இம்முறை மக்களுக்கு பிடித்தவர்களுக்கு மட்டுமே சீட் கொடுக்கப்படும் என்றும் அவரை இவரை பிடித்தால் சீட் கிடைக்கும் என நேரத்தையும் உழைப்பையும் யாரும் வீணாக்க வேண்டாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வேட்பாளர் தேர்வு, யாருக்கு எந்த தொகுதியை ஒதுக்க வேண்டும் என அனைத்தையும் தான் பார்த்துக் கொள்வதாகவும் மீண்டும் ஆட்சி அமைத்தால் சீனியாரிட்டி அடிப்படையில் இல்லாமல் யார் அதிக வெற்றி பெற்று தருகிறார்களோ அவர்களுக்கே அமைச்சர் பதவி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தேர்தல் முடியும் வரை எந்த உட்கட்சி பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்றும் தனிப்பட்ட மனஸ்தாபங்கள் கட்சியின் வெற்றியை பாதிப்பதை எப்போதும் அனுமதிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். என்டிஏ கூட்டணியில் தொடர வேண்டுமானால் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என ரங்கசாமி நிபந்தனை விதிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் 16 இடங்களிலும் பாஜக 14 இடங்களிலும் போட்டியிடுவது என தொகுதி உடன்பாடு எட்டியது. இதனைத் தொடர்ந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இறுதி செய்வதற்காக தனியார் விடுதியில் முதலமைச்சர் ரங்கசாமிக்காக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா நேற்று இரவு காத்திருந்தார். ஆனால் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையிலான ஐவர் குழு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர வேண்டுமானால் லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணிக்குள் சேர்க்கக்கூடாது என திட்டவட்டமாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ஆகியோருடன் மன்சுக் மாண்டவியா சுமார் 1 மணி நேரம் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்ல்ஸ் கூட்டணியை உறுதி செய்த நிலையில் என்ஆர் காங்கிரசின் நிபந்தனை கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தொலைபேசியில் உரையாட இருப்பதாகவும் அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை எனில் தவேகவுடன் கூட்டணி அமைக்க என்ஆர் காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு நேற்று வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிக்கிறது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் திமுகவுக்கு 9 தொகுதிகள் ஒதுக்க முன்வருவதாக கூறினார். They are still negotiating. Still discussions are on with the Congress asking 21-9, whereas they were demanding 15-15. So discussion is on now. தொடர்ந்து பேசிய திமுக எம்பி ஜெகத்ரட்சகன் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது என்றார். அது மாதிரி அவங்க 20 தொகுதி கேட்கவே இல்லை. அவரே பேச்சுவார்த்தை முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நாள் 2 நாளில் முடியும் சார். அவங்க ஆசையை சொல்றாங்க 21, என் ஆசையை சொல்றேன் 30. அதை நாங்கள் உட்காந்து பேசி முடியும். வேட்புமனு திரும்ப பெறும் வரை பேச்சுவார்த்தைக்கு காலம் இருப்பதாகவும் ஜெகத்ரட்சகன் தெரிவித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் நிர்வாகிகளுடன் ஆலோசனை முடித்து வெளியே வந்த தாவேகா தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் அளித்த உற்சாக வரவேற்பு காட்சிகளே இவை. கரூர் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விஜயிடம் சிபிஐ 3வது முறையாக டெல்லியில் விசாரணை நடத்தியது. அது முடிந்த கையோடு சென்னை திரும்பிய விஜய் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான முதற்கட்ட நேர்காணல் முடிந்துள்ள நிலையில் 2ஆம் கட்ட நேர்காணல் குறித்தும் தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மக்களுக்கான நலத்திட்டங்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கை, தேர்தல் பிரச்சார பயணம், பொதுக்கூட்டம் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை இழுக்க பாஜக முயற்சிப்பதாக கூறப்படும் நிலையில் விஜய் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். இதனிடையே வரும் 18ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடக்கும் தாவேகா சார்பிலான இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் விஜய் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரஜினி குறித்த ஆதவ் அர்ஜுனாவின் கருத்திற்கு 5 நாட்களுக்கு பிறகு என்டிஏ தலைவர்கள் ஒருசேர கண்டனம் தெரிவித்துள்ளனர். ரஜினியுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதவ் அர்ஜுனாவின் பெயரை குறிப்பிடாமல் அவருக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியலை கடந்து எல்லோராலும் மதிக்கப்படும் திரையாளுமை ரஜினிகாந்த் எனவும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் நன்மதிப்பையும் பெற்ற அவரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தாவேகா தலைமை பொறுப்பில் இருக்கும் நிர்வாகி ஒருவர் அவதூறாக பேசியிருப்பது ஏற்கத்தக்கதல்ல என்றும் கூறியுள்ளார். சொந்த அரசியலுக்காக ரஜினி குறித்து ஆதவ் அர்ஜுனா
ரஞ்சனா பேசியதை தமிழ்நாடு மக்கள் ஏற்க மாட்டார்கள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மறுபுறம் ரஜினி ரசிகர்களிடம் ஆதவ் அர்ஜுனா மன்னிப்பு கோர வேண்டும் என்கிறார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவ் அர்ஜுன் பேசிய வார்த்தைகள் நிச்சயமாக மன்னிக்க முடியாது, தவறான வார்த்தை. மதிப்புக்குரிய விஜய் அவர்கள் அதை கண்டிப்பார், அது குறித்து மறுத்து சொல்வார் என்றெல்லாம் எதிர்பார்த்தேன். நிச்சயமாக அவர்களிடம் அதை எதிர்பார்க்க கூடாது என்று தான் நினைக்கிறேன். பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே 50 ஆண்டுகளாக திரைத்துறையில் உச்சத்தில் இருக்க மிகுந்த மன வலிமை அவசியம் என தெரிவித்துள்ள பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, அத்தகைய மனிதரின் மன வலிமை குறித்து தனக்கென தனி அடையாளம் இல்லாதவர் பேசுவது இல்லூஷன் என குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்த ரஜினி குறித்து ஆதவ் அர்ஜுனாவின் கருத்து ஏற்புடையதல்ல என கூறியுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் விமர்சித்துள்ளார். 46,000 மெட்ரிக் டன் எரிவாயுவுடன் குஜராத்துக்கு வந்த சரக்கு கப்பல். எரிவாயு தட்டுப்பாட்டை கண்டித்து மேற்குவங்க முதலமைச்சர் பேரணி. மாநிலங்களவை தேர்தலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெற்றி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்திற்கு மத்தியில் ஹார்முஸ் நீரிணையை கடந்து 46,000 மெட்ரிக் டன் எரிவாயுடன் இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்தின் சிவாலிக் டேங்கர் கப்பல் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. 46,000 மெட்ரிக் டன் எரிவாயுவில் 20,000 டன் முந்த்ராவிலும் 26,000 டன் மங்களூருவிலும் இறக்கப்பட உள்ளது. மேலும் நந்தாதேவி என்ற மற்றொரு டேங்கர் கப்பல் 46,000 மெட்ரிக் டன் எரிவாயுடன் இன்று மும்பை துறைமுகம் வரவுள்ளது. இந்நிலையில் அடுத்தடுத்து இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க உள்ளதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் கட்டுமான அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சின்ஹா தெரிவித்தார். Jug Ladki, which sailed from UAE on 14th of March. It is carrying 80,000, about 81,000 of Murban crude oil, is safely en route to India. ஓமன் கடற்பகுதியில் முகாமிட்டுள்ள இந்திய கடற்படை கப்பல்கள் ஆபரேஷன் சங்கல்ப் மூலம் இந்திய சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க வழிவகை செய்துள்ளன. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதாக மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டிய நிலையில் காங்கிரசார் நாட்டு மக்களை தூண்டிவிடுவதாக மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பதிலடி கொடுத்துள்ளார். மாநிலங்களவையில் நேரமில்லா நேரத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டால் நடுத்தர மக்கள், உணவகங்கள், விடுதிகள் மற்றும் வணிக ரீதியாக பயன்படுத்துவோர் கடும் பாதிப்பை சந்தித்து வருவதாக கூறினார். சமையல் எரிவாயு விநியோகம் மற்றும் அதன் விலையேற்றம் பெரும் பிரச்சனையாக உள்ள நிலையில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை என்று மக்களவையில் பேசியிருப்பதாகவும் கவலை தெரிவித்தார். LPG संकट को पूरे देश में हाहाकार मचा हुआ है. இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா இக்கட்டான சூழலிலும் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்து வருவதாக விமர்சித்தார். दूसरी बात, कांग्रेस का नेता सिलेंडर की होर्डिंग में पकड़ा गया है. They are inciting the people of the peaceful people of the country. சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டிற்கு இந்தியா காரணம் அல்ல என்றும் ஜே.பி. நட்டா விளக்கமளித்தார். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் மற்றும் வான்வழி கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் இந்தியர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரவும் எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யவும் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா நாட்டில் தற்பொழுது போதுமான அளவு கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளதாக கூறினார். पर्याप्त मात्रा में क्रूड अवेलेबल है. सभी रिफाइनरीज हाईएस्ट कैपेसिटी पर ऑपरेट कर रही हैं. हमारे पेट्रोल पंप्स नॉर्मल ऑपरेट कर रहे हैं. कहीं कोई ड्राई आउट रिपोर्टेड नहीं है. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து 81,000 டன் கச்சா எண்ணெயுடன் வரும் ஜக்லாக்கி கப்பல் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் ராஜேஷ் குமார் சின்ஹா கூறியுள்ளார். The Indian flag vessel Jug Ladki, which sailed from UAE on 14th of March. It is carrying 80,000, about 81,000 of Murban crude oil, is safely en route to India. ஓமனில் உயிரிழந்த 2 இந்தியர்களின் உடல்களை நாடு கொண்டுவர தேவையான நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் அசீம் மகாஜன், செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஆகியோர் விவரித்தனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து கொல்கத்தாவில் மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி பிரம்மாண்ட பேரணியில் ஈடுபட்டார். பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய மமதா பானர்ஜி கேஸ் விநியோகத்தை நிறுத்தி பாஜக அரசு செயற்கையான நெருக்கடியை உருவாக்கியதாக குற்றம் சாட்டினார். বিজেপি সরকার নির্বাচনের স্বার্থে হঠাৎ করে গ্যাস সার্ভার বন্ধ করে দিলেন.
இதற்கிடையே மேற்கு வங்கத்தில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் 2021 தேர்தலின் போது நந்திகிராம் தொகுதியில் மமதா பானர்ஜியை தோற்கடித்த சுவேந்து அதிகாரி இம்முறை மமதாவின் சொந்த தொகுதியான பாபனிப்பூரிலேயே களமிறக்கப்பட்டுள்ளார். அதன்படி பாபனிப்பூர் மற்றும் நந்திகிராம் ஆகிய 2 தொகுதிகளிலும் சுவேந்து அதிகாரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கேரளாவில் 47 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சரும் கேரள பாஜக மாநில தலைவருமான ராஜீவ் சந்திரசேகர் நேமம் தொகுதியில் போட்டியிடுகிறார். மாநிலங்களவை தேர்தலில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபின் உள்பட என்டிஏ கூட்டணி வேட்பாளர்கள் 5 பேரும் வெற்றி பெற்றனர். பீகாரில் காலியாக உள்ள 5 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸில் 3 எம்எல்ஏக்களும் ஆர்ஜேடி எம்எல்ஏ ஒருவரும் வாக்களிக்கவில்லை. ஒரு எம்பி வெற்றி பெற 41 எம்எல்ஏக்களின் வாக்குகள் தேவை என்ற நிலையில் நிதிஷ்குமார், நிதின் நபின் உள்பட பாஜக கூட்டணியின் 5 வேட்பாளர்களும் வெற்றி பெற்றனர். ஹரியானாவில் காலியாகும் 2 மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. ஆனால் வாக்கு ரகசியத்தை மீறியதாக கூறி காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி புகார் அளித்ததால் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒடிஷாவில் 4 எம்பி இடங்களுக்கான தேர்தலில் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் 2 பிஜு ஜனதா தளம் எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு ஆதரவாக கட்சி மாறி வாக்களித்தனர். இதனால் இந்நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை உள்பட 3 பாஜக வேட்பாளர்களும் 1 பிஜு ஜனதா தளம் வேட்பாளரும் வெற்றி பெற்றதால் எம்எல்ஏக்களிடையே மோதல் ஏற்பட்டது. 3 विधायक बीजू जनता दल के 8 विधायक के आसपास ये लोग क्रॉस वोटिंग के 6 विधायक के आसपास क्रॉस वोटिंग किए. हर एक विधायक को 5-5 करोड़ का ऑफर दिया ब्लैंक चेक लेके. தமிழ்நாட்டின் 6 எம்பிக்கள் உள்பட நாடு முழுவதும் 26 எம்பிக்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது.